ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகணும், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான இங்கிலீஷ் எக்ஸாம் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து எந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க நான் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வாய்ஸ் மெசேஜில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குங்க, அதுக்கு எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த கொஸ்டின் வந்து கொடுத்துட்டேன், அந்த கொஸ்டினை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஒன்ஸ் வந்து ரீகால் மாதிரி தான். சரி, ஓகே, எல்லாருமே வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு தமிழ் எக்ஸாம்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இது வரைக்குமே இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து காமன் பேப்பர், எல்லா கோர்ஸுக்குமே அது உண்டு. யூஜி படிக்க எல்லா கோர்ஸுக்குமே உண்டு. அதேமாதிரி வந்து இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து 6 days வந்து டைம் எடுத்து படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் வர எக்ஸாம் எல்லாமே வந்து 2 நாள் வரும். அதுக்கு வந்து நீங்கள் 5 daysக்குள்ளே அந்த 2 சப்ஜெக்ட்டுமே முடிச்சாகணும். அதேமாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து காமன் பேப்பர் கிடையாது, தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் வந்து காமன் பேப்பர் ஃபார் ஆல் யூஜி கோர்ஸுக்கும் பிஜி கோர்ஸுக்கும். இதுக்கப்புறம் வர எக்ஸாம் எல்லாமே வந்து நீங்கள் படிக்க யூஜி கோர்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் வரும். ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி வந்து பாதி சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். மற்ற சப்ஜெக்ட் வந்து சூன் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே, அது எல்லாமே இருக்கட்டும். இப்போ தான் வந்து எல்லாமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் வந்து இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அந்த கொஷின் பேப்பரில் எது எதிர்பார்க்கலாம்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இது மூணுத்துலேயுமே கண்டிப்பாக வந்து கிராமர்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட்டிவ் கொஷின் வந்து ஒன்னாச்சு கேட்பாங்க அவங்க கண்டிப்பாக. அதேமாதிரி வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து அவங்க எஸ்ஐ வந்து கேட்பாங்க. அந்த எஸ்ஐ வந்து எப்படி கைட் பண்ணணும்னு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐயில் உள்ள சப்டைட்டில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இன்ட்ரடியூசிங் போட்டு சப்டைட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் எழுதுங்க. அதுக்கப்புறம் சப்டைட்டில் போட்டு பேராகிராஃப் எழுதிட்டு அதேமாதிரி எத்தனை சப்டைட்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் கன்க்ளூஷன் வந்து எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா நீங்க பேராகிராஃப் மேலே வந்து லைனா எழுதிட்டே வாங்க. அதேமாதிரி வந்து அந்த எஸ்ஐக்கான சப்டைட்டில் தெரிஞ்சா மட்டும் அப்படி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க எழுதுங்க. அப்படி இல்லைனா பேராகிராஃப் மேலே லைனா நீங்க எழுதிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து அந்த SQ3 டெக்னிக்கல் வந்து கொஞ்சம் லைட்டா வச்சு பார்த்துட்டு போங்க. போன வாட்டி கேட்டாங்க, பட் இருந்தாலும் நீங்க லைட்டா வந்து கேட்டாங்கன்னா அட்டன் பண்ற மாதிரி வச்சு பார்த்துட்டு போங்க. ஓகே, பார்ட் சில வந்து நம்ம 10th 11th 12th கேட்பாங்களா, பேராகிராஃப் கொடுத்து கீழே கொஸ்டின் கேட்டு அந்த பேராகிராஃப்ல இருந்து எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும்ல, அந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. போன வாட்டியே அந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க, இந்த டைம் வந்து கேட்க சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இன்னமும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம கொடுத்த வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதில் கொடுத்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் வந்து ஆன்சர் வச்சு நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டாச்சு போங்க. அதேமாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே தமிழ் எக்ஸாம்லேயே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் படிச்சு போயிருப்பீங்க, கொஸ்டின் ஆனால் பார்க்காம போயிருப்பீங்க. ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை வந்து மியூட்டில் போட்டுட்டு அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்க. அதில் வந்து சவுண்டு கேட்காது நான் பேசுறது. அதில் அந்த கொஸ்டின் ஷோ ஆகும்போது அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்கள் ஆன்சர் படிச்சுட்டு போயிடுவீங்க, கொஸ்டின் வந்து படிக்காம போயிடுவீங்க. ஆனால் அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்த கொஸ்டினுக்கு அங்கேயும் வந்து கேட்பாங்க. ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து இருப்பீங்க. ஓகே, நான் வந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கிராமர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதேமாதிரி வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒன்றாச்சு கேட்பாங்க. அதேமாதிரி எஸ்ஏ ரைட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவில் வந்து அந்த கொஸ்டின் ஷோ ஆகும்போது அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணிப்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். அதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன், அதுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.